இந்த எபிசோட்ல நம்ம தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் என்பவர் தனுசு ராசிக்கும் 4ஆம் இடமான மீன ராசிக்கும் சொந்தக்காரருங்க. இவர் 6ஆம் இடத்துல இருந்தார், ரிஷப வீட்டில் இருந்தாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வர மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 4ஆம் இடத்துக்கு ராகு 3ஆம் இடத்துக்கு வராருங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்க கேது இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க, இந்த கிரக அமைப்புகளை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய பலன்கள் எல்லாம் இருக்க போகுது. பட் இப்போ தனியாக நம்ம இந்த குருவுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவருங்க. ஸோ கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் இன்னொன்று கேந்திரஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இப்படி போகும்போது என்ன கேந்திராதிபதி தோஷம் வாங்குறாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் கேந்திராதிபதி தோஷம் வாங்கினாலும் குரு பகவான் உங்களோட 7ஆம் இடத்தை தான் இருக்க போகிறாருங்க. அதனால நிறைய மாற்றங்களை உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் தான் மேஜராக இருக்குதுங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குரு 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார்? 6ஆம் இடத்துல உங்களோட 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார், 12ஆம் இடத்தை பார்த்துருந்தார், 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. 4ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, கடன், நோய் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். குரு இருக்கிற இடத்த அழித்து பார்க்குற இடத்த வளர்ப்பார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு எதிரிகள் அழிஞ்சிருக்கலாம், கடன் அழிஞ்சிருக்கலாம், நோய் சம்மந்தமானப்பட்ட விஷயங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கேருந்து உங்களோட 10ஆம் இடத்தை பார்த்தாருங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகியிருக்கும். மேலதிகாரிகளோட ப்ரெஷர் இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிருக்கும். வேலை பளு குறைஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். நல்ல டைப் ஆஃப் வேலைகள்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சா வேலை கம்ஃபர்ட் ஜோனாக மாறிக்கலாம். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது விரயத்தை அதிகப்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சுப விரயமாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அலைச்சலை ஜாஸ்திப்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சலே இருந்தாலும் அந்த அலைச்சல் நல்ல விதமான அலைச்சலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதே மாதிரி தூக்கம் இல்லை அப்படின்னா தூக்கத்தை இழந்தவங்களுக்கு தூக்கத்தை நல்ல நிலைமையில கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாருங்க. குடும்ப விருத்திக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவாக, நியாயமாக, ரொம்ப அமைதியாக, சாஃப்டாக பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும். அதே மாதிரி வருமானத்தை நல்லா அதிகரிச்சிருக்கலாமுங்க. இதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன புது வரவுகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இது கடந்த குரு பயிற்சியோட பொது பலன்களாக சொல்லுவோம். இது எல்லாமே 40% தான் உங்கள் ஜாதகத்தில் வேலை பார்க்குங்க. உங்கள் ஜாதகத்தோட தசா புக்தி அண்ட் அந்தரத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தசையோ புக்தியோ அந்தரமோ நடந்துகிட்டு இருந்தால் அதுக்கான நெகட்டிவான பலன்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்குங்க. அப்போ கோச்சாரம் அடிபட்டு போயிருக்கும். இப்போ அதே மாதிரி தாங்க இப்போ உங்களோட இந்த குரு 7ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போது ரொம்ப சிறப்புங்க. 7ஆம் இடம்ங்க கலத்திர ஸ்தானம்ங்க. ஸோ 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள் ஸ்தானம்ங்க, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட ஸ்தானம்ங்க. இந்த இடத்துக்கு குரு போய் உட்கார அப்போ என்ன ஆகுங்க, திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய கை கொடுங்க. திருமணமே எனக்கு நடக்கலை, இது வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜாதகம் ஒழுங்காக அமையல, பெண் ஒழுங்காக அமையல, மாப்பிள்ளை ஒழுங்காக அமையல, வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க. நல்ல திருமண அமைப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. திருமணத்துக்கான பேச்சுக்கள் நடக்கும், திருமணத்துக்கான வாய்ப்புகள் அமையும். நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த மரபினர் எல்லாமே கூடி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி அவர் அங்கேருந்து எங்கே பார்க்குறாரு, உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 11ஆம் இடங்க லாபஸ்தானங்க, மூத்த ஸ்தானங்க, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசக்கூடிய ஸ்தானம். அப்போ மூத்த யாராவது சகோதரிகளோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆகி 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா ஆரம்பிக்கும். அவங்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட வருமானம் நல்ல லாபமாக வர்றதுக்கான அமைப்புகள், ஏதாவது தொழில் பண்ணி தான் நல்ல லாபம் வரதுக்கான அமைப்புகள், வருமானம் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரதுக்கான அமைப்புகள், இது எல்லாமே அந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பகவான் கொடுப்பாருமா. ராசியை பார்க்கும்போது என்ன தெளிவு கிடைக்குங்க. உங்களோட அதாவது தொஞ்சு போய் உட்காந்துருப்போம். அதாவது மார்ச் 29 சனி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து 10ஆம் பார்வையாக உங்களோட ஜென்மத்தை பார்க்குறாரு. ஆனால் மென்டல் ப்ரெஷர் ஹெவியாக இருந்திருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்குங்க. மன தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயத்திலையும் தெளிவான சிந்தனை கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குரு பார்வைக்கு அப்புறம் வர ஆரம்பிக்குங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிங்க. புதிய எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி அங்கேருந்து உங்களோட 3ஆம் இடத்தை 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம்ங்க, பராக்கிரமஸ்தானம். இந்த இடத்த குரு பகவான் பார்க்கும். முதல்ல 3ஆம் இடம் இளைய சகோதரத்துக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும். கம்யூனிகேஷன் லெவல் சூப்பராக டெவலப் ஆகுங்க. அதாவது ஐடி துறையில் இருக்கிறவங்க, அதாவது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் லெவலில் இருக்கக்கூடியவங்க, டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களோட லைஃப் லெவலில்
சூப்பராக மாற ஆரம்பிங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு லெவலுக்கு சேஞ்ச் ஆகுங்க. அதே கம்யூனிகேஷன் லெவல் ஸ்கில்ஸ்லாம் சூப்பராக டெவலப் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா, மெயில் மூலிமா அல்லது ஒரு மொபைல் மூலிமா பேசி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தனுசு ராசிக்கு ஓரளவு டேக் ஆஃப் ஆகும். நல்லாவே இருக்குங்க இந்த தரம். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கிறதுனால திருமணஸ்தானம் மட்டும் ஆக்டிவ் ஆகாதுங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள் மீன்ஸ் உங்களை ஏமாத்தாத நண்பர்கள், லாங் டர்மாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்ட்னர்ஸுங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான், உங்கள் ஜாதகத்துக்கு குழந்தை ஸ்தானாதிபதிய குரு இல்லைன்னா கூட ஜென்ரலாக குழந்தையை பற்றி பேசக்கூடியதுன்னா குருவை தான் மெயினாக எடுக்கணும். குரு பகவான், அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் நல்ல ஸ்தானத்தில் போய் உட்காரதுனால குழந்தை பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட 5ஆம் இடத்தோட தனிப்பார்வையும் இப்போ இல்லாமல் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இது எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயமே உங்களோட கோச்சார பலன்கள் மட்டுமே. இதெல்லாம் 40% தாங்க ஒர்க் பண்ணும். உங்களோட ஜாதகத்தை கரெக்டாக நீங்கள் எடுத்து நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டையோ இல்லை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்டையோ இல்லை கீழே நம்பரையோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி ஒரு குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் எடுத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து பின்னாடி உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் சரியா இல்லை, பின்னாடி போக நல்லா இல்லைன்னா அது வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சிருங்க. அதனால் கரெக்டாக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரா, இப்போ பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக இருக்குமா, ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரா, அந்த பார்ட்னரோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி போகலாமா, பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து கிளாரிட்டி கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வர முடியுங்க. இது உங்களோட நியர்பை அஸ்ட்ராலஜர் இல்லை குடும்ப அஸ்ட்ராலஜர் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நானும் உங்களுக்கு கைட் பண்ணி தரேங்க. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கைங்க, திருமணத்துக்கான அமைப்பை குரு பகவான் கொடுத்தாலும் உங்களோட ஜாதகத்தில் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கணுங்க. இப்போ ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பு, திருமணமே நடக்காது, இவங்க திருமணத்துக்கான ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு சில ஜாதக அமைப்பு இருக்குங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு. இது 2வது முறைங்க. 3வது பிரச்சனையே கிடையாதுங்க. சூழ்நிலை காரணமாக கோச்சாரமோ உங்கள் ஜாதகத்தோட தசாபுக்தி கரெக்டாக இல்லாத காரணத்தில் நடக்காமல் ஸ்டக் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த இப்போ கோச்சார பலன்கள் மாறும்போது உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் 3ஆக பிரிப்புங்க. இப்போ திருமணமே நடக்காதுங்கிற ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜோசியர் வந்து உங்களுக்கு திரும்பவே நடக்காதுமான்னு மூஞ்சிக்கு நேரம் அடித்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கிளாரிட்டி கொடுத்துருங்க, சார் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கான அமைப்பே இல்லை ஜாதகத்தில், அதனால் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணலாம்ங்கிறத அடுத்ததை பற்றி யோசிங்க அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தை நம்ம வந்து கொடுத்துடணுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி பரிகாரம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பே இருக்காதுங்க, ஆனால் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஜோசியர் வந்து இந்த இதில் நடந்தணுன்றார், இந்த குரூப் பயிற்சி நடந்தணும். எல்லா ஜாதகருக்குமே, எல்லா ஜோசியம் பார்க்குற எல்லா ஜோசியருக்குமே தன்னோட கிளைண்ட்டுக்கு எப்படியாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட மாட்டோமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குங்க. அது பேஸ் பண்ணி தான் பரிகாரமே டிசைன் பண்ணுவோம். எல்லாருமே நினச்சிக்கோங்க பரிகாரம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. பரிகாரத்தை வந்து உங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸை கொடுத்துட மாட்டோமா தான் எல்லா ஜோசியருமே ட்ரை பண்ணுவோம். பட் யாரோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க வாய் முகூர்த்தமோ வாக்கு பயங்கரமாக இருக்கோ இந்த விஷயம்லாம் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கணுங்க. அந்த அமைப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்னதாக கோயில் பரிகாரமாக எடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி கிளைண்ட்டுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், கிளைண்ட்டை ரொம்ப தொந்தரவு பண்ணாத லெவலுக்காக இருக்கும். அதனால தாங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பழிச்சிரும். பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா சின்னதாக கோயிலுக்கு போயிட்டு வர பரிகாரங்கள் பலிக்காதுன்னு நிறையா கிளைண்ட் நினச்சிட்டாங்க. என்கிட்டே கேட்குறாங்க, சார் நான் வந்து 1 லட்ச ரூபா பரிகாரம் பண்ணி எனக்கு பலிக்கல சார், என்ன சார் சின்னதாக கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, இது எப்படி சார் பலிக்கணும்னு என்கிட்ட கேள்வி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் இப்போ நிறையா செலவு பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு பரிகாரம் கொடுங்க சார்னு கேட்குறாங்க. நான் எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிக்க தான் தோணும். செலவு பண்ணுறதுனால நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணிக்க முடியும். திருமண அமைப்புமே அப்படிதாங்க. இப்போதைக்கு குரு தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல எல்லா தனுசு ராசிக்காரர்களும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% கரெக்டுங்க. பாசிபிலிட்டிஸ்க்கான அதுக்கான நிலைமை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ஞ்சு அந்த பரிகாரத்தை என்னவோ அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்களோட தசா புக்தி அந்தரம் கூடி வரணும். உங்களோட 7ஆம் அதிபதி போய் கெட்ட பிளானட்டோட நம்பர் வாங்காமல் இருக்கணும், கெட்ட கிரகத்தோட சேர்க்காம உங்களோட 7ஆம் அதிபதி கெட்ட பிளானட்டோட நட்சத்திரம் வாங்காமல் இருக்கணும், கெட்ட பிளானட்டோட சேராமல் இருக்கணும், கெட்ட வீட்டில் போய் உட்காராமல் இருக்கணும். இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குங்க. எவ்வளவும் பார்த்து தான் அதெல்லாம் முடியும். ஜஸ்ட் ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுத்துரும், அவர் சொல்லிட்டாரு நடந்துருங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க.
நிறைய தனுசு சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை கீழ்கண்ட நம்பருக்கு அனுப்புங்க. ப்ரியாரிட்டி பேஸ் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன கோயிலுக்கு போகணும், அப்படியே இப்போ நடக்கக்கூடிய திருமண நிகழ்வாகட்டும், உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வாகட்டும், கூட்டுத் தொழில் நிகழ்வாகட்டும் கரெக்டாக இருக்கா, அது பாசிட்டிவாக லாங் டேர்மாக போகுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்து நீங்கள் கலந்து ஆலோசிப்பாங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்க. உங்கள் ஜாதகத்தோட அமைப்பும் ஏன்னா இது 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு லாங் டேர்மாக போகக்கூடிய அமைப்புங்க. சும்மா இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்குது, இன்னைக்கு வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு அப்படின்னு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங்க்கு தசா புக்தி பலன்கள் வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்கும், எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கும், திசை வந்து கரெக்டாக அமையாதுங்க. திசை கரெக்டாக அமையல நம்ம 2 வருஷம் 3 வருஷம் தான் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தில் நம்ம வந்து சேர்க்க முடியாதுங்க. அது கிளைண்ட்டுக்கு வந்து சொன்னால் புரியாது. ஏங்க எல்லா பொருத்தமும் இருக்குங்க, என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு உங்கள் 2 பேருக்கும் லைஃப்பில் ஒரு குழந்தை பிறக்கிறதுலையோ இல்லைனா தசாபுக்தியிலையோ இல்லை ஒரு தொழிலையோ ஒரு குடும்பம் அமைப்புக்கிறதுல பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்க அவங்களோட வாழ்க்கை உண்மையிலேயே நல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜாதக தேதி நேரம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாருமே கனெக்ட் ஆக முடியும். பொருத்தம் பார்த்து எதாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப செலவு பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.